அது ஃபேக். டேஸ்டா இல்ல ப்ரோ. இப்படி நாங்கள் போய் ஏமாந்த இடம் தான் அகமதியாங்க. எங்கள் ஊர் திருப்பத்தூருங்க. ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இன்றைக்கி அகமதியா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடுனா சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது இல்லையா? நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. நேராக வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நாங்களும் உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே போய் பார்த்தோங்க. ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. சரி ஓகே, பில்லிங் கவுண்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பில்லிங் கவுண்டர் போயிட்டோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோங்க. உடனே நம்ம கண்ணில் தென்பட்டது தான் ஷவர்மா. 2 பிளேட் ஷவர்மாவும் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு போகும்போது ஷவர்மா நம்ம கண்ணில் தென்பட்டுட்டான். ஷவர்மானாவே நம்மளை ரொம்ப டெம்ட் ஆகிடுவோம். ஓகேன்னு சொல்லிட்டு எப்படா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. சரி சுற்றி முற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு இருந்தோம். டைனிங் ஏரியான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் டைனிங் ஏரியா இன்றைக்கி இல்லைங்க. வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். சரி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட பக்கெட் பிரியாணியும் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு குவான்டிட்டியில் இருக்குங்க. ஓகே, இதுதான் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுங்க. இதையே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எப்படா கொடுப்போம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபுட்டு வந்துருச்சுங்க. ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். வந்து பார்த்தோங்க 2 குபோஸும் ஷவர்மா ஸ்டஃபிங்கும் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி கொடுத்துருந்தாங்க. பிரியாணியோடு சேர்த்து கத்திரிக்காய் தொக்கும் ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம கொடுத்த ஃபுட்டுங்க. சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோங்க. ஷவர்மா எந்த ஷவர்மா கொடுத்தாலுமே ஷவர்மா நம்மளோட ஃபேவரட்னால நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி நாங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லைங்க. நிறைய பீஸ் இருந்தாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ரைஸ் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சுங்க. சரி ஓகே, கத்திரிக்காய் தொக்கோடவாவது நம்ம குழப்பி அடித்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோங்க. அதை ட்ரை பண்ணியும் கை கொடுக்கல. அப்பயுமே ரொம்ப சட்டிலாக தாங்க இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி 320 ரூபா ஓகேயா.